வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி கிங்ஸ். நம்ம சேனலில் போட்டித் தேர்வு நோக்கில் வினாவிடைகள் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி ராமலிங்க அடிகளார் அறியப்படுற வள்ளலார் பற்றின வீடியோக்கள் ஒரு முழு வீடியோ பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வள்ளலார் பற்றி இதுவரையும் தேர்வில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல் கேள்வி, பின்வரும் நிறுவனங்களில் எவை வடலூரில் வள்ளலாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சுத்த சன்மார்க்க சங்கம், சுத்த சன்மார்க்க சங்கம். ஸோ சுத்த சன்மார்க்க சங்கத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1865 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சமத்துவ சமாஜ், சமத்துவ சமாஜ் யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பா? வைகுந்த சுவாமிகள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார்? சமத்துவ சமாஜம் அப்படிங்கிறது வைகுந்த சுவாமிகள் 1836 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவருடைய ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் இருக்குது இல்லையா? ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார்? ஆங்கிலேய அரசரையும் திருவிதாங்கூர் அரசையும் வன்மையாக கண்டித்து வெள்ளை பிசாசுகளுடைய ஆட்சி அப்படின்னும் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது வெள்ளை பிசாசுகளின் ஆட்சின்னு ஆங்கிலேயர்களையும் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு திருவிதாங்கூர் அரசையும் சொல்லியிருப்பார். ஸோ தர்மசாலை அப்படின்னு பார்த்தா இதுவும் யார்? வள்ளலார் ஆரம்பித்தது 1867 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஞான சபைன்னு பார்க்கும்போது 1870 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா ACD, இப்போ ACD இது மூணு யார் ஸ்டார்ட் பண்ணது? ராமலிங்க அடிகளார் ஸ்டார்ட் பண்ணது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. அடுத்த கேள்வி, வடலூரில் சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தியவர் யார்? இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ தர்மசாலையை ஏற்படுத்தியவர் யார்? ராமலிங்க அடிகளார். கல்வி சீர்திருத்தத்திற்காக வள்ளலாரால் துவங்கப்பட்ட நிறுவனங்கள் குறிப்பிடுக. அதாவது என்ன குறிப்பிட்டு கேட்குறாங்க அப்படின்னா, கல்வி சீர்திருத்தத்துக்காக வள்ளலார் துவங்கினது எது? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சன்மார்க்க போதினி அப்படிங்கிறது கல்விக்காக ஸ்டார்ட் பண்ணது தான். சமரச வேத பாடசாலை அப்படிங்கிறதும் கல்விக்காக ஸ்டார்ட் பண்ணது தான். ஜீவகாருண்ய பாடசாலை அப்படிங்கிறது என்னது? எல்லா உயிர்களிடத்துலையும் அன்பு செலுத்தணும், எல்லாருக்கும் உணவளிக்கணும், முக்கியமாக எல்லாருக்கும் உணவளிக்கணும், எல்லா உயிர்களிடத்துலையும் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சமரச கல்வி நிலையம், சமரச அதாவது ஜாதி மத வேறுபாடு இருக்கு இல்லையா? ஸோ ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் என்ன பண்ணணும்? கல்வி கற்கணும். அப்போ இதோட முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது ஜாதி மத வேறுபாடு இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த சமரச கல்வி நிலையத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? கல்வி சீர்திருத்தம், அதாவது அதோட முக்கிய குறிக்கோளே கல்வி சீர்திருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது 1 சன்மார்க்க போதினியும் 2 சமரச வேத பாடசாலையும். ஸோ ஆப்ஷன் எதில் இருக்குது? ஆப்ஷன் சி இந்த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திராவிட மகாஜன சபையை நிறுவனவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அயோத்திதாச பண்டிதர். திராவிட மகாஜன சபையை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1891 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1 பைசா தமிழன் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1907 1 பைசா தமிழன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இவர் முதல்ல திராவிடர் கழகம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா? ஸோ திராவிட கழகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1882 திராவிடர் கழகமும் அதுக்கடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க? திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திராவிட பாண்டியன் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1885 திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ என்னென்ன? 1882 திராவிடர் கழகம், 1885 திராவிட பாண்டியன், 1891 திராவிட மகாஜன சபை. ஸோ 1 பைசா தமிழன் அப்படிங்கிற இதழை 1907 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் பி அயோத்திதாச பண்டிதர். வள்ளலார் என பலரால் அறியப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ வள்ளலாருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்க்கும்போது ராமலிங்க அடிகளாரா? ஸோ போன வீடியோவிலேயே பார்த்துருப்போமா? ஸோ வள்ளலார் எங்கே பிறந்திருப்பார்? கடலூர் மாவட்டம் ஸோ சிதம்பரத்திற்கு அருகில் இருக்கிற மருதூரில் பிறந்திருப்பாரா? ஸோ மருதூரில் பிறந்திருப்பார். எப்போ பிறந்திருப்பார்? 1823 அக்டோபர் 5 பிறந்திருப்பார். ஸோ வள்ளலாரோட அப்பா அம்மா நேம் என்னது? ராமையா பிள்ளை, சின்னம்மையார். அப்பா அம்மா பேர் என்னது? ராமையா பிள்ளை, சின்னம்மையார். ஓகேவா? அடுத்த கேள்வி, வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், சமரச சுத்த
சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எப்பொழுது நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா 1856 சமரச வேத என்னன்னு இருந்திருக்கும், சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு இருந்திருக்கும். அதை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றிருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, சமரச சுத்த அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால 1865. ஸோ அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் ராமலிங்க அடிகள் பற்றிய உண்மையான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. ராமலிங்க அடிகளார் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், சுத்த அப்படின்னு வந்துருச்சுன்னா 1865, இதே வேத சங்கம் அப்படின்னு வந்துச்சுன்னா தான் 1856. ராமலிங்க அடிகளார் ஜாதி முறைக்கு எதிரானவர். ஆமாம், அவர் என்ன பண்ணாரு, ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ ராமலிங்க அடிகளார் 1867 சத்திய தர்மசாலையை நிறுவனார். கரெக்டா, தர்மசாலையை 1867 தான் நிறுவியிருப்பார். 70 தான் என்ன பண்ணியிருப்பாரு, சத்திய ஞான சபையை நிறுவியிருப்பார். அப்போ வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் என்னது, 3 கூற்றுக்களுமே சரி. ஸோ எந்த ஆப்ஷன் பார்க்கலாமா, ஸோ 1, 2 மற்றும் 3 உண்மையான. ஸோ ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அடுத்தது, சரியாக பொருத்தப்பட்ட ஜோடியை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நிழல் தாங்கல். ஸோ நிழல் தாங்கல் அப்படிங்கிறது வைகுண்ட சுவாமியோடது. ஸோ கரெக்டு. இந்து முற்போக்கு சங்கம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தியவர் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறானது. ஓகேவா, ஸோ இந்து முற்போக்கு சங்கம் அப்படிங்கிறது 1852 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ 1852 யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செங்கல்வராய நாயக்கர். யார், செங்கல்வராய நாயக்கர். இவர் கல்வி மற்றும் சமூக சிந்தனைகள், ஸோ இதற்காக கல்விக்காகவும் இந்த சமூக சிந்தனைகளை மேம்படுத்துறதுக்காகவும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1852 யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பா, செங்கல்வராய நாயக்கர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சன்மார்க்க சங்கம் அது வள்ளலார், நமக்கு தெரியும். ஓகே, இது சுயமரியாதை அறம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அறம் அதாவது சுயமரியாதை இயக்கத்தை தான் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சுயமரியாதை இயக்கம் நமக்கே தெரியும் இல்லையா. ஸோ பெரியார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அப்போ இதில் கொடுத்துருக்கிறதுல 1 சரியாக இருக்குது, 3 சரியாக இருக்குது. எந்த ஆப்ஷன் பாருங்கள், 1, 3 எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி, டேஷ் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உள்ளிட்ட அனைத்து உயிரினத்தையும் காட்டியவர். செடி கொடிகளிடத்துல அன்பு காட்டினவர், அதாவது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. யாரு, ராமலிங்க அடிகளார்னு அறியப்பட்ட வள்ளலார். ஓகேவா. ஸோ அடுத்த கேள்வி, மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் யாரு. ஸோ மனுமுறை கண்ட வாசகம் தெய்வமணி மாலை. தெய்வமணி மாலை. வடிவுடையம்மை மாலை. வடிவுடை மாணிக்க மாலை. எழுத்தறிவு பெருமான் மாலை. திருவாசகம். ஸோ மனுமுறை கண்ட வாசகம் இந்த நூலாம் ஏற்றியவர் யாரு, ராமலிங்க அடிகளார். ஸோ ராமலிங்க அடிகளார் ஒரு 3 நூல்களை தொகுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ அது என்னென்ன நூல்கள் அப்படின்னு நம்ம போன வீடியோவிலேயே பார்த்தோம். ஸோ அதை எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த கேள்வி, சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். ஸோ பார்த்தோம் இல்லையா, ஆல்ரெடி இந்த கொஷின் வந்து நிறைய எக்ஸாமில் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 1865 பார்த்தோம் அப்படி இல்லையா. யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பா, ராமலிங்க அடிகளார் ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்த கேள்வி, சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர். ஸோ அதே கேள்வி மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகிருக்கு. இதெல்லாம் ஒரே கொஷின் கிடையாது, அடுத்தடுத்த வேறு இயரில் கொஷின் பேப்பரில் கேட்டது. ஓகேவா. ஸோ புனித ராமலிங்கரின் கருணை என்ற கோட்பாடு எதனை அடிப்படையாக கொண்டது. அதாவது ராமலிங்கர் இருக்கார் இல்லையா, வள்ளலார் இருக்கிறார் இல்லையா, அவருடைய கருணை அப்படிங்கிற கோட்பாடு எதனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமைதியாக இருக்கிறதா, இல்லை பிறருக்கு உதவுறதா. பிறருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேவைனாலும் பிறருக்கு உதவி செய்கிறது ஒன்று தானே. அப்போ எதை சொன்னாங்க, அப்போ இது எல்லாமே வருமா. ஆன்மநேய ஒருமைப்பாடுனா என்னது, அதாவது ஆன்மநேய ஒருமைப்பாடுனா உலகில் இருக்கிற எல்லா உயிர்களையும் நம்மளுடைய உயிர் போலவே நேசித்து அவங்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிறது தான் ஆன்மநேய ஒருமைப்பாடு. ஸோ ராமலிங்க அடிகளாருடைய அந்த கருணை அப்படிங்கிற கோட்பாடு எதனை அடிப்படையாக கொண்டது, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாறி எண்ணி அவங்களுக்கு உதவி செய்கிறது. அப்போது ஆன்மநேய ஒருமைப்பாடு அப்படிங்கிறது தான் அவருடைய
இந்த கருணை அப்படிங்கிற கோட்பாடு எதை சொல்லுது? ஆண்மநேய ஒருமைப்பாடை சொல்லுது. ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.